Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலத்தில் பெண்களை மிரட்டி நிர்வாண புகைப்படம் எடுத்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக 2 காவலர்களை பணியிடை மாற்றம் செய்து காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்குகிறார். கண்ணன் வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணியும் விவரிங்க கண்ணன். வணக்கம் காயத்ரி. சேலம் கொட்டலாம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் உதவி ஆய்வாளராக பணியாற்றியவர் ஆனந்த். இதேபோல் போலீஸ் ஸ்டேஷனில் நுண்ணறிவு பிரிவுக்கு சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றியவர் முருகன். இதில் உதவி ஆய்வாளர் தனது எல்லை மீறி செயல்பட்டு வந்துள்ளார். குறிப்பாக தமிழகத்தை உலுக்கிய 60க்கும் மேற்பட்ட பெண்களை நிர்வாண படம் எடுத்து பணம் பறித்ததோடு அவர்களை விபச்சாரத்துக்கு தள்ளிய சின்னப்புத்தூர் அக்ரகாரத்தைச் சேர்ந்த மணிகண்டன் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார். தமிழகத்தை உலுக்கிய இந்த கைது நடவடிக்கையில் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் பெண்கள் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அவர்கள் சரிவர விசாரணை நடத்தாமல் அவரை தப்பிக்க முயற்சி செய்ததாக உதவி ஆய்வாளர் ஆனந்தன் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இது குறித்து தகவல் கமிஷனரின் பார்வைக்கு கொண்டு செல்லவில்லை என நுண்ணறிவு பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் முருகன் மீதும் குற்றச்சாட்டு இருந்து வந்தது. இந்நிலையில் மே 16 அன்று கொண்டலாம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்குட்பட்ட பகுதியில் 6 இடங்களில் அடிதடி தகராறு நடந்துள்ளது. இதில் 2 வழக்குகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் எதிரிகளான கண்ணன், அவரின் தந்தை பழனிசாமி, இவர்களை தாக்கிய ராஜ்குமார் மகன் பிரவீன்குமார் ஆகியோர் மீது கொண்டலாம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்ய முயற்சித்ததன் அடிதடி முதலில் காயமடைந்திருந்த இவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த நிலையில் அவர்களை உதவி ஆய்வாளர் ஆனந்தன் சீலநாயக்கம்பட்டி பைபாஸில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு செல்லும்படி தெரிவித்ததாகவும் அங்கு அவர்களை வழக்கறிஞர்கள் சந்திக்க ஏற்பாடு செய்ததோடு அவர்களை கைது செய்ய விடாமல் பார்த்துக் கொண்டதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு நிலவியது. அது மட்டுமின்றி உதவி ஆய்வாளர் ஆனந்தன் தன்னை ஒரு ஆய்வாளர் போல காட்டிக்கொண்டு அந்த ஸ்டேஷனில் வளம் வந்ததாகவும் தகவல்கள் வெளியானது. உதவி ஆய்வாளரின் நடவடிக்கைகள் கமிஷனின் பார்வைக்கு அறிக்கையாக தகவல் அளிக்க வேண்டிய நுண்ணறிவு பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் முருகன் உதவி ஆய்வாளர் ஆனந்தனுக்கு ஆதரவாக செயல்பட்டதோடு தகவல்கள் அனைத்தையும் மறைத்துள்ளார். இது குறித்து கொண்டலாம்பட்டி ஆய்வாளர் சிலம்பரசன் நேற்று மதியம் கமிஷனர் அனில்குமார் கிரியின் நேரடி பார்வைக்கு கொண்டு சென்றார். அதையடுத்து 2 உதவி கமிஷனர்கள் விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. விசாரணை நடத்திய 2 உதவி கமிஷனர்களும் உதவி ஆய்வாளர் ஆனந்தன் கொண்டலாம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனை தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதும் அவருக்கு ஆதரவாக சிறப்பு உதவி ஆய்வாளர் முருகன் செயல்பட்டதும் 2 பேரும் சேர்ந்து இன்ஸ்பெக்டரை மிஞ்சும் அளவுக்கு செயல்பட்டதாக அவர்கள் அறிக்கை அளித்தனர். அந்த அறிக்கையின் பேரில் நேற்று இரவு உதவி ஆய்வாளர் ஆனந்தனை காரிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நுண்ணறிவு பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் முருகனை வீராணம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சட்டம் ஒழுங்கு பிரிவுக்கும் மாற்றம் செய்து கமிஷனர் அனில்குமார் கிரி நேற்று உத்தரவிட்டார். அது மட்டுமின்றி இருவரும் நேற்று தங்களின் புதிய பணியில் இணையும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. போலீஸ் கமிஷனர் அனில்குமார் கிரி இந்த அதிரடி நடவடிக்கை சேலம் மாநகர போலீசார் மத்தியில் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளதோடு கொண்டலாம்பட்டி போலீசார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காயத்ரி, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.